ரிஷப லக்னம் மறையும் போது ஏதோ ஒரு லக்னம் உதயமாகணும் இல்ல, எந்த லக்னம் உதயமாகுது? துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னம் ரிஷப லக்னத்தை என்ன பண்ணுது? மறைக்குது, சாவு நிலைக்கு கொண்டு போயிருச்சு. சாவு நிலைக்கு கொண்டு போயிருச்சு. அப்ப சாவு நிலைக்கு கொண்டு போறதுனால இந்த ரிஷபத்துக்கு துலாம் 1க்கு 6 பகைன்னு சொன்னாங்க. சரியா? நம்ம பிறக்கும் போது ரிஷப லக்னம் பிறக்கும் போது 8ஆம் இடம் 1, 2, ஏன்னா வான்ல இப்படிதான் இருக்கும். வான்ல இப்படிதான் இருக்கும். 1ஆம் இடம் பிறந்து 2ஆம் இடம் வரதுனாலதான் 2ஆம் இடம். 3ஆம் இடம் தலைகீழ எழுதியிருக்காங்க நினைச்சுக்கலாம் நிறைய பேர். 1ஆம் இடம் ஏன்னா வான்ல இப்படிதான் இருக்கும். வான்ல இருக்கிறதா எழுதியிருக்க லைவா. சரியா? வான்ல வந்து ரிஷப லக்னம் உதயமானா மேஷம் தான் கண்ணுக்கு தெரியும். மேஷத்துல இருந்து தனுஷு வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ரிஷப லக்னம் உதயமானா ரிஷபம் கீழ்வான்ல தெரியும், மேஷம் கொஞ்சம் மேல, அப்படியே லைனா இந்த 6 லக்னமும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சரியா? அப்போ இங்கு தனுசு. இது 1ஆம் இடம் ரிஷபம் பிறக்கிறதுனால 8ஆம் இடம் என்ன ஆகுது? அழியுது. சரியா? 8ஆம் இடம் அழிய போகுது. அதனால 1க்கு 8 ஆயுள்னு வச்சாங்க. சரியா? 1ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் வரும்போது ரிஷபம் அரசாளுது. அதனால 1க்கு 3 என்ன பண்ணாங்க? தைரிய வீரியஸ்தானம்னு சொன்னாங்க. தைரிய வீரியம்னாங்க.